அண்மை செய்தி. நிலக்கோட்டை ஆணவ கொலை விவகாரத்தில் மாமியார் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலக்கோட்டையில் ஆணவ கொலை விவகாரத்தில் மாமியார் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த வழக்கில் மாமனாரை கைது செய்த நிலையில் தற்போது மாமியார் மற்றும் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் செல்வகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வகுமார், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை அடுத்த விராதைப்பட்டி அருகே ராமநாயக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். பால் வியாபாரியான இவர் பெருவீடு அருகே கணபதிப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் சந்திரன் மகள் ஆர்த்தி என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சாதி மாறி திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் ராமச்சந்திரன், ஆர்த்தி ஆகிய இருவரும் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் இவரது காதல் திருமணத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். வழக்கம்போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதிக்கு பால் கறக்கும் வேலைக்கு மருமகன் ராமச்சந்திரன் சென்றுள்ளார். அப்போது நிலக்கோட்டை அருகே கூட்டாத்து ஐயம்பாளையம் பாலத்தில் சென்றபோது அவரை வழிமறித்த மாமனார் சந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மருமகன் ராமச்சந்திரனை சரமாரியாக வெட்டி சாய்த்தார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த மருமகன் ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலே துடியுறுத்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வருகை சென்ற நிலக்கோட்டை காவல்துறையினர் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை காவல்துறையினர் ராமச்சந்திரன் கௌரவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் மருமகனை கொலை செய்த மாமனார் சந்திரனை கைது செய்தனர். இந்த நிலையில் மாமனார் சந்திரன் ஒருவரால் மட்டும் ராமச்சந்திரனை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்க முடியாது, இந்த கொலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம், எனவே உண்மை கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி கொலை செய்யப்பட்ட ராமச்சந்திரனின் மனைவி ஆர்த்தி மற்றும் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராமநாயக்கன்பட்டியில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு அவரது உடலை பெற்று அடக்கம் செய்தனர். இந்த நிலையில் ராமச்சந்திரன் மனைவி ஆர்த்தி போராட்டம் நடத்தியதற்கு எதிரொலியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் ராமச்சந்திரனை கொலை செய்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட தலைமறைவாக இருந்த சந்திரன் என்பவரது மனைவி அன்பு செல்வி மற்றும் அவரது மகன் ரிவின் ஆகியோரை நிலக்கோட்டை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நிலக்கோட்டை அருகே இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்து காதல் திருமணம் செய்த மருமகனை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மாமனாரை தொடர்ந்து மாமியார் மற்றும் மைத்துனர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.